இப்போ இன்னைக்கு விஜய் அதை செய்கிறார். விஜயுடைய மீட்டிங்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா மீட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, அவர் ஒண்ணு சில சமயம் வந்து முதலமைச்சர் பேர் சொல்லி அட்டாக் பண்ணுவாரு. சில சமயம் முதலமைச்சர் பேர் சொல்லாம அட்டாக் பண்ணுவாரு. அங்கிள்ங்கிறாரு. அங்கிள்ன்னுவாரு. ஏதோ ஒரு இதுல வந்து அவர் பேசுவாரு. சில சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு துணை முதலமைச்சர பேர் சொல்லாம அட்டாக் பண்ணுவாரு. இந்த மாரி அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து 26 தேர்தல் அப்படின்றது யாருக்கும் யாருக்கும் இடையான போட்டி அப்படின்றத சொல்லிட்டே இருக்காரு. அந்த மைண்ட வந்து அப்படியே ரெடி பண்ணிட்டே இருக்காரு. அத பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம், ஓ! ஒரு வேள போட்டி வந்துருமோ! செங்கோட்டையன் போயிட்டாரு. அப்புறம் இந்த மாரி ஒரு பெரிய பரபரப்பு இருக்கு. கட்சி ரொம்ப ஹேப்பனிங்கான கட்சியே இன்னைக்கு தாவேகாவ தான் இருக்கிறது. 2, 3 நாளா பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சியில தான் வந்து பெரிய இதுவா இருக்கு. இப்ப நீங்க மத்தவங்களுக்கெல்லாம் வந்து இல்லாத ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம். ஒரு 52 வருஷம் ஒரு கட்சியில இருந்திருக்காருங்க. ஒரு கிளை கழகம் எப்படி செயல்படணுன்றத ஆரம்பிச்சு, தலைமை கழகம் எப்படி செயல்படணும் அப்படின்ற வரைக்கும் வந்து அவருக்கு இது இருக்கு. 2வது திமுகவை எப்படி எதிர்க்கிறது? திமுக பண்ணக்கூடிய வேலைகள் என்ன? திமுகவை எந்த இடத்துல நம்ம அடிச்சோம்னா எப்படி வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க? அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க திமுகவ அடிக்கிறாரோ இல்லையோ, அதிமுகவ எப்படி காலி பண்றதுன்னு கூட சொல்லிக் குடுப்பாரு உள்ள.